புத்தக காட்சியில் 10/1/2019 அன்று டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் வெற்றிப்படிகள் எனும் தலைப்பில் ஆற்றிய உரையை இப்போது காணலாம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இங்கே குழுமியிருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றும் கிட்டிட வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வெற்றிப்படிகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், விக்டரி ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ், ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன் என்று சொல்வார்கள். வெற்றிக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, தோல்வி என்பது ஒரு அனாதை என்பதா. ஆகவே உலகத்தில் எல்லாருமே வெற்றி பெற ஆசைப்படுகிறார்கள். வெற்றிக்காக ஒரு சிறிய முயற்சியை கூட செய்யாதவர்கள் கூட வெற்றி பெற ஆசைப்படுகிறார்கள். அடுத்தவர்களுடைய வெற்றியை அளித்தேனும் இவர்கள் வெற்றி பெற ஆசைப்படுகிறார்கள். ஆகவே வெற்றி பெற ஆசைப்படாத மனிதன் உலகத்திலே இருக்க முடியாது. அதுவும் விரைந்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இன்ஸ்டன்ட். புத்தக தலைப்புகளை பார்த்தாலே தெரியும். ஒரே மாதத்தில் கோடீஸ்வரனாவது எப்படி? புத்தகம் ஒரே மாதத்தில் கோடீஸ்வரனாவது எப்படி? ஆகவே மக்களும் விழுந்து விழுந்து அத்தகைய புத்தகங்களை வாங்கி படித்துக் கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. எது வெற்றி? நமது இலக்கை, லட்சியத்தை அடைவதற்கு பெயர் வெற்றி. அதற்கு பெயர் வெற்றி. பெரும்பாலும் வெற்றி என்று சொல்வது அதிக பணத்தை பெற்றவர்கள், புகழை பெற்றவர்கள், பதவியை பெற்றவர்கள், சில சாதனைகளை செய்தவர்கள், நிர்வாகத்தில் வெற்றி பெற்றவர்கள், இவர்களைத்தான் வெற்றி என்று நாம் சொல்லுகிறோம். இவருடைய வெற்றியை நாம் ஒன்றும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த வெற்றியை எல்லோராலும் பெற முடியாது. எல்லாராலும் மிகச்சிறந்த அறிஞர்களாக ஆகிவிட முடியாது. எல்லோராலும் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திவிட முடியாது. எல்லோராலும் புகழ்பெற்ற நிலையை அறிந்துவிட முடியாது. உலகத்தில் 700 கோடி பேர் இருக்காங்க. 700 கோடி பேரில் எத்தனை பேரால் எத்தனை நிலைகளை அடைய முடியும்? ஆகவே நான் இவர்களை சாதனையாளர்கள் என்று சொல்லுகிறேன். சாதனையாளர்கள், அச்சீவர்ஸ். வெற்றி என்பது எல்லோரும் பெறக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். சாதாரண பாமரனும் பண்டிதனும் ஏழையும் பணக்காரனும் பெற வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் பெறப்படுகின்ற ஒன்றைத்தான் நாம் வெற்றி என்று குறிப்பிட முடியும். ஆகவே வெற்றிக்கு நாம் வேறு ஒரு அளவுகோலை வைக்கிறோம். முன்னர் சொன்னவர்களை சாதனையாளர் பட்டியலை வைக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலே வெற்றி என்பது இந்த உலகத்தில் நல்ல மனுஷனாக வாழ்றது, நல்ல மனிதனாக வாழ்வது. முதலாவது அளவுகோல் அதைத்தான் நான் வைக்கிறேன். ஆக உலகத்தில் உத்தமனாக வாழ வேண்டும். எல்லாரும் இவனை பார்த்தா சொல்ல, நல்ல மனுஷன், அந்த போறான் பாரு, நல்ல மனுஷன், இவனை மாதிரி ஆளுகள் உலகத்துக்கு நிறைய தேவை என்று சொல்லும்படியாக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் நீங்கள் வெற்றியாளர்கள். ஏதோ போறான் பாருங்க, எப்போ போய் சேருவான, உலகத்தில் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று சொல்லுகிற நிலையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் என்றால் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள். ஆகவே நல்ல மனுஷனா வாழணும். வள்ளுவன் சொல்லுவதை போல மனத்துக்கண் மாசிலனாதல், உள்ளத்தை தூய்மையாக வச்சிருக்கணும். நபிகள் நாயகம் ஒரு கருத்தை சொல்றார். வீரன் என்பவன் யார் என்று சொல்லுகிற போது, எதிரியை வீழ்த்துவோன் அல்லன் வீரன், சினத்தை அடக்குவோனே வீரன். சினத்தை அடக்குவோனே வீரன். எதிரியை கூட வீழ்த்திடுவான், ஆனால் தன்னிடத்திலே உள்ள பலவீனங்களை மனிதர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. எட்மண்ட் ஹில்லாரியும் ஏறினார்கள் எவரெஸ்ட் சிகரத்திலே. அப்போது அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் புகழ்பெற்ற வார்த்தைகள். We didn't conquer the mountains, we conquered ourselves. நாங்கள் இந்த மலைகளை வெற்றி கொள்ளவில்லை, எங்களை நாங்களே வெற்றி கொண்டோம் என்று சொன்னார்கள். ஆக உலகத்தில் கஷ்டமான வேலை என்னன்னா, தன்னைத்தானே வெற்றி கொள்ளுதல். இதுதான் உலகத்தில் கஷ்டம். எதிரிகளை கூட வீழ்த்தி விடுவான், ஆனால் தன்னைத்தானே வெற்றி கொள்ளுதல். அரசு அதிகாரியாக இருக்கிறான் அல்லது ஆட்சியாளராக இருக்கிறான், எவ்வளவு நினைச்சாலும் சம்பாதிக்கலாம், நேர்மையாக இருக்க விரும்புகிறான். வீட்டில் உள்ள மனைவியே சொல்கிறா, என்னங்க இவ்வளோ நாளாக அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒன்றும் சம்பாதிச்ச மாதிரி தெரியலையே என்று சொல்கிறான். நண்பர்கள் கேலி அடிக்கிறார்கள், பிழைக்க தெரியாமல் இருக்கிறே என்று சொல்கிறார்கள். நேர்மையாக இருந்ததற்காக அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது. 20 வருஷம் பணிபுரிந்தால் 21 டிரான்ஸ்பர். 20 வருஷம் பணிபுரிந்தவனுக்கு 21 தடவை டிரான்ஸ்பர். நேர்மையாக இருந்ததற்கு கிடைத்த கூலி. இப்படிப்பட்டவர்கள் சூழ்நிலையிலே ஒருவன் நேர்மையாக இருக்கிறானே, ஒரு பைசா வாங்க மாட்டேன் என்று நேர்மையாக இருக்கிறானே, அவன்தான் வெற்றியாளன். அவன்தான் வெற்றியாளன். இத்தகைய சூழ்நிலையிலே
அவன் நேர்மையாக இருக்கிறானே, அப்படிப்பட்டவர்கள் தான் உலகம் கொண்டாடுகிறது. காமராஜரை கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடுகிறோம்? அவருடைய நேர்மையான வாழ்க்கைக்காக கொண்டாடுகிறோம். முதலமைச்சராக இருக்கிறார், அம்மா விருதுநகரில் இருக்காங்க, அம்மாவை பார்க்கறதுக்கு போறாங்க. வீட்டிலே தண்ணீர் குழாய் புதிதாக பொருத்தப்பட்டிருக்கிறது. பார்த்த மாத்திரத்தில் கேட்டார், யார் இதனை பொருத்தியது என்று. அதிகாரிகள் வந்து பொருத்தி விட்டு போனார்கள். அப்படியா? கூப்பிட்டார் அதிகாரி, இதை எடுத்து விடு, இதை எடுத்து விடு. பாருங்கள், நேர்மையை பாருங்கள். காயிதே மில்லத்தினுடைய மகனுக்கு இன்ஜினியர், அவருக்கு கிடைக்க வேண்டிய தகுதிக்காக அவருக்கு வேலை கிடைத்தது. மகனை கூப்பிட்டார், சொன்னார், என்னால் தான் இந்த வேலை உனக்கு கிடைத்ததாக இந்த உலகம் சொல்லும், ஆகவே வேலையை ராஜினாமா செய்துவிடு என்று சொன்னார். 2 சூட்கேஸுகளோடு ராஷ்டிரபதி பவனை விட்டு வெளியே வந்தவர் அப்துல் கலாம். 2 சூட்கேஸோடு வெளியே வந்தவர். ஆகவே இவர்களைத்தான் இந்த உலகம் கொண்டாடும். இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். காமராஜர், கக்கன், நம்பூதிரிப்பாட், ஜோதி பாசு போன்றவர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எந்த பொருளையும் சேர்க்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள். சமீபத்திலே ஒரு அரசு ஊழியருக்கு விழா எடுத்தார்கள். நேர்மையாக இருந்தார் என்பதற்காக எடுக்கப்பட்ட விழா. அந்த விழாவிலே அவர் சொல்லிய வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு? இதுக்கெல்லாம் ஏன் விழா எடுக்கிறீங்க? யாருக்காவது இப்படி விழா எடுப்பார்களா? இவர் கொலையே செய்யவில்லை, ஆகவே நாங்கள் இவருக்காக விழா எடுக்கிறோம் என்று உலகத்தில் யாராவது விழா எடுப்பார்களா என்ன? நான் என்னுடைய பணியை ஒழுங்காக செய்துவிட்டு வந்தேன், இதற்கு போய் நீங்கள் விழா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தான் செய்த அந்த நன்மையை கூட ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை. இவர்களைத்தான் நான் வெற்றியாளர் என்று சொல்ல வேண்டும். அதே போல பதவியிலே இருந்தாலும் அந்த பதவிக்காக ஏங்காத, அந்த பதவியை தனது சுகத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளாதவர்களை பார்க்க வேண்டும். நாடு சுதந்திரம் அடைகிறது, இந்தியாவே கோலாகலமாக இருக்கிறது. டெல்லியிலே சுதந்திர விழா கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணல் காந்தியடிகளை விட அந்த விழாவிலே பங்கேற்பதற்கு தகுதி படைத்தவர் யாராக இருக்க முடியும்? தேசப்பிதா என்று போற்றப்படுபவர். அந்த விழாவிலே அவர் கலந்து கொள்ளவில்லை. எங்கே இருந்தார் அந்த சமயத்தில்? வங்காளத்திலே உள்ள நவகாலியிலே இருந்தார். நவகாலியிலே மிக பெரும் வகுப்பு கலவரம் அங்கே வெடித்துக் கொண்டிருந்தது. அதை அடக்குவதற்காக அங்கே சென்றார். இந்த கோலாகல விழாவிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. ஆக இப்படிப்பட்டவர்கள் தான் தங்களை வெற்றி பெற்றவர்கள். அதே போல புகழே வேண்டாம், என்னுடைய நான் இருக்கும் வரை எனக்கு நீங்கள் சிலைகள் எடுக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் உண்டு. எனக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடாது, எனக்கு பிறந்தநாள் விழா நடத்தக்கூடாது என்று சொன்னவர்கள் உண்டு. பிறரை புகழவிட்டு மயங்கி கிடக்கின்ற ஒரு காலகட்டத்தில், தனது பதவியை பயன்படுத்தி கௌரவ பட்டங்களை பெற்றுக்கொள்கின்ற காலகட்டத்தில் இவ்வாறு இருக்கிறார்களே, இவர்கள் வெற்றியாளர்கள். அதுபோல பல்வேறு தீமைகள், மது, ஆபாசம் போன்ற கூடா ஒழுக்கம் போன்ற தீவில் தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் வெற்றியாளர்கள். தீமைகள் புயலாக வீசுகின்ற போது விழுமம் என்ற விளக்கை அணையாமல் பாதுகாத்தார்களே, இவர்கள் வெற்றியாளர்கள். ஆகவே நான் வெற்றியாளர் முதல் பட்டியலில் நான் வைக்கிறேன். தன்னைத்தானே வெற்றி கொண்டவர்களைத்தான் வெற்றியாளர் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். இரண்டாவதாக, நல்ல சமுதாயத்தை படைப்பதற்காக, நாட்டு நலன்களுக்காக உழைப்பவர்களை நான் வெற்றியாளர் என்று சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நம்மிலே பலர் எல்லா விவரம் பேசுவோம். அமெரிக்க அரசியலிருந்து உள்ளூர் விவகாரம் வரை எல்லாம் பேசுவான். அவற்றை அலசி ஆராய்வான். ஆனால் ஓட்டு கூட போட மாட்டான். தனது தெருவிலே கிடக்கின்ற குப்பை அகற்றுவதை பற்றி கூட சிந்திக்க மாட்டான். தனது தெருவிலே இருக்கின்ற சாலை, மின்சார வசதி இவர்களுக்காக கூட குரல் கொடுக்க மாட்டான். அந்த ஊரிலே உள்ள ஒரு நலச்சங்கத்துக்கு 50 ரூபா தான் கேட்டால் கொடுக்க மாட்டான். 50 ரூபா. பெரிய பணக்காரனா இருப்பான். கேபிள் டிவிக்கு 500 ரூபா கொடுப்பான். இப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே சமுதாயத்திற்காக பாடுபடுகிறார்களே, இவர்களை வெற்றியாளர் சொல்லாமல் யாரை வெற்றியாளர் சொல்வது? எத்தனை தீமைகள் இந்த நாட்டிலே சூழ்ந்திருக்கின்றன. வறுமை மிக பெரும் கொடுமையாக இருக்கிறது. நாடு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பின்னரும் இன்னரும் குடிசை வீடுகளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த வறுமையை போக்குவதற்காக உழைப்பவர்கள், கல்லாமையை போக்குவதற்காக உழைப்பவர்கள், ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், கார்ப்பரேட்டுடைய சுரண்டுகளுக்காக எதிராக குரல் கொடுப்பவர்கள், மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், சுற்றுப்புற சீழல் கேடுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள்,
விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பவர்கள், பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், மதுவுக்கு எதிராக, ஆபாசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள். இவர்களை நான் வெற்றியாளர் என்று கருதுகிறேன். ஏன் இவர்கள் வெற்றியாளர்கள்? இவர்கள் தங்கள் குடும்பத்தை தாண்டி சிந்தித்திருக்கிறார்கள். தான் உண்டு, தன் பிள்ளை உண்டு, பெண் உண்டு என்று வாழ்கின்ற ஒரு காலகட்டத்தில் இவர்கள் அதை தாண்டி சிந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களை நான் வெற்றியாளர் என்று சொல்லுகிறேன். இவர்கள் இழப்புகளை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆசை வார்த்தைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அடியபணியாதவர்களாக இருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணி செய்கிறார்கள். தங்களது தேவைகளை அவர்கள் சுருக்கிக் கொண்டார்கள். ஆக இவர்கள் தான் வெற்றியாளர்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொல்வார், உண்மையை அறிந்த பின்னரும் எவன் உண்மையை பேச மறுக்கிறானோ அந்த நாள் அவன் இறந்த நாள். அவன் இறந்த நாள். ஆக இவ்வளவு கொடுமைகளை அறிந்த பிறகு வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறோமே நாம் எல்லாம் மனிதர்கள் தானா? ஆகவேதான் சொல்வார், நீ இறந்து போன நாள் அப்பா, அது இறந்து போன நாள் என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் சொல்லுகிறார், அறப்போரிலேயே சிறந்த அறப்போர் எது தெரியுமா? கொடுமைக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பதுதான் அறப்போரிலேயே மிகச்சிறந்த அறப்போர் என்று அவர் சொல்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே இவர்கள் தான் சிறந்த சமுதாயம். எது? நன்மையை ஏவி தீமையை விளக்குகின்ற சமுதாயம் தான் சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும். ஆகவே இவர்கள் வெற்றியாளர்கள். இவர்கள் இல்லை என்றால் என்ன நிகழ்ந்திருக்கும்? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் போல் நாடு அழிந்து போயிருக்கும். தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்றால் என்னவாக ஆகியிருக்கும்? தீமைகள் கோர தாண்டவமாக ஆடிக்கொண்டிருக்கும். குற்றம் செய்தவர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் அவர்கள் தங்கள் பேயாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆகவேதான் அதிகார வர்க்கம் இவருடைய கதையை முடித்துவிட விரும்புகிறது. இவருடைய கதையை முடித்துவிட விரும்புகிறது. யாரெல்லாம் ஆர்டிஐ மூலமாக தகவல் அறியும் சட்டத்தை யார் போடுகிறார்களோ அவருடைய கதை முடிக்கப்படுகிறது. பார்க்கிறோம். பத்திரிகைகளிலே புலனாய்வு எழுதினால் அவருடைய கதை முடிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே இவர்களை நான் வெற்றியாளர் கருதுகிறேன். ஆக உத்தமர்களாக வாழ்ந்தவர்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்கியவர்கள், இவர்களைத்தான் நான் வெற்றியாளர் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்போது சில கேள்விகள் உங்களுக்கு எழலாம். ஏன் சொந்த வாழ்க்கையில் நல்லா இருந்தால் தான் வெற்றியாளரா? பொது வாழ்க்கையை பாருங்க. நிறைய பேர் அப்படித்தான் சொல்கிறான். பொது வாழ்க்கையில் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, அதை பாருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் ஏன் போய் பார்க்குறீங்க? அது அப்படி இப்படி தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சொந்த வாழ்க்கையில் நேர்மையாளராக இல்லாதவனா பொது வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க போகிறான்? சொந்த வாழ்க்கையை ஒழுங்காக வைத்துக் கொள்ளாதவனா பொது வாழ்க்கையில் ஒழுங்காக நடந்து கொள்ளப் போகிறான்? தனது மனைவியை கூட ஒழுங்காக நடத்தாதவன சமுதாயத்தை நல்லபடியாக நடத்தப் போகிறான்? நிச்சயமாக முடியாது. நிச்சயமாக அது இருக்க முடியாது. ஆகவே இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களைத்தான், நேர்மையாக நடந்து கொண்டவர்களைத்தான் நாம் வெற்றியாளர் சொல்ல முடியும். Just to reach them. Delivering smiles all around. The largest courier network in India. The professional couriers. Reach us to reach them. Singapore Hardwares, என்றும் நம்மோடு. A celebration of traditional charcoal and fire-based cooking. At Grillbox, enjoy irresistibly delicious unlimited barbecues with live grill. Go on with your favorite mouth-watering veg and non-veg starters served on your table. Grillbox offers unlimited veg and non-veg main course buffet. Delicious and yummy desserts add a sweet touch to your feast. Grillbox, the house of unlimited barbecue, triggers your love for grilled foods. Conveniently located in T Nagar and RK Saleh.
உத்தமபாளையத்தில் பாரம்பரியமிக்க ஒரு ஜவுளி ஸ்டோர்ஸ், பாம்பே ஷாப் ஜவுளி ஸ்டோர்ஸ், மெயின் ரோடு, உத்தமபாளையம். From plastics and stationery, plastic files and folders, diary covers and all PVC pouch, complimentary bags, suitcase, leather products, t-shirts, caps, flex banner, computer stationery and all office stationeries. அழகிய அச்சு வேலைகளுக்கு Print Vision, ராயப்பேட்டா, சென்னை. Universal Syndicates, together we can do more. Tribilcan, Chennai 5. சென்னை புத்தக காட்சி ஜனவரி 4ஆம் நாள் தொடங்கி ஜனவரி 20ஆம் நாள் வரை சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் புத்தக காட்சியில் வேலை நாட்களில் மதியம் 2 மணி முதல் 9 மணி வரையிலும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடைபெறும் இந்த புத்தக காட்சியில் IFT-யின் அரங்கு எண் 551, 552, 643, 644 ஆகிய அரங்குகளில் IFT-யின் நூல்களை வாங்கி செல்லுங்கள், வருகை தாருங்கள். அடுத்த கேள்வி, செல்வம் பெறுவது என்ன தவறா? புகழ் பெறுவது என்ன தவறா? சாகசங்கள் புரிவது என்ன தவறா? வெற்றிகளை குவிப்பது என்ன தவறா என்று ஒரு கேட்கலாம். இல்லை, நிச்சயமாக அது தவறும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களை சாதனையாளர்கள் என்று சொல்லுவோம். அந்த சாதனையாளர்கள் எப்போது வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் தெரியுமா? தங்களுடைய செல்வத்தையும் புகழையும் பதவியையும் நன்மைக்கு பயன்படுத்தினால் அவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் பயன்படுத்தினார். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம். உலகத்தில் 2 பெரிய பணக்காரங்க, ஒன்று பில் கேட்ஸ், இன்னொன்று வாரன் பஃபே. 2 பேரும் பெரிய பணக்காரங்க. பில் கேட்டினுடைய மொத்த சொத்து 97 பில்லியன் டாலர்கள். அவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், என்னுடைய சொத்தில் 95% நான் சமூக சேவைக்காக செலவழிப்பேன். இதுவரை அதில் 22% செலவழித்து விட்டார். கல்விக்காக, வறுமையை அகற்றுவதற்காக, மருத்துவத்திற்காக நான் செலவழிப்பேன். அதே போல வாரன் பஃபே என்பவர், அவர் 65.5 பில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரர். அவர் என்னுடைய 99% செல்வத்தை நான் மக்களுக்காக செலவழிப்பேன். பாருங்க, இப்படி இருக்கணும். நாம சொல்றோம் 99 வேணாயா, 1% குடியா. உன்னுடைய செல்வத்திலே 1% நீ ஏழைகளுக்காக, சமுதாயத்தில் நலிவுற்ற மக்களுக்காக கொடு. இஸ்லாம் அதுக்கு ஒரு அளவு போட்டு விட்டது. 2.5% கொடு, குறைஞ்சது 2% கொடு என்று ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. ஆனால் மனிதர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லையே. கோடி கோடியாக சேர்த்துக்கொண்டே போகிறார்கள். ஆனால் வெளியே அந்த பணத்தை, சமுதாயத்திலிருந்து சம்பாதித்த பணம் சமுதாயத்திற்கு திரும்பி சேருவதற்கு அது மறுக்கிறது. ஆகவே இவர்கள் பணத்தை இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் இவர்களை நான் வெற்றியாளர் சொல்வேன். நான் நிறைய பணம் சேர்த்து விட்டேன், பெரிய பணக்காரன் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் வேணுமானால் சாதனையாளர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களை நான் வெற்றியாளர் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. அதே போல பதவிகளை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்தால், ஒரு காமராஜரை போல கல்வி கண்ணை திறந்து தொழிற்சாலைகளை உருவாக்கி அணைகளை கட்டி தமிழ்நாட்டினுடைய தலைவிதியே மாற்றியவர். அதே போல ஒரு எழுத்தாளன், பேச்சாளரை வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பேச்சின் மூலமாக சமுதாயத்திலே விழிப்புணர்வு உண்டாயிருக்கிறதா? நல்ல விழுமங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறதா? நல்ல சிந்தனை ஆற்றலை மக்களிடத்திலே உருவாக்கி இருக்கிறாரா என்றால் அவரை நான் வெற்றியாளர் சொல்வேன். அவர் 1000 புத்தகம் எழுதட்டும், அந்த புத்தகத்தின் மூலமாக மக்களுக்கு எந்த பலனும் இல்லை, வெறும் கிளர்ச்சியை மட்டும் ஏற்படுத்துகின்ற புத்தகங்கள், அல்லது திகிலூட்டுகின்ற புத்தகங்கள், அல்லது கிசுகிசுப்பு செய்திகளை சொல்லுகின்ற புத்தகங்கள், இவற்றை எழுதி குவித்தால் வேணுமானால் பெரிய எழுத்தாளர் அவர் தன்னை சொல்லிக் கொள்ளட்டும். அவரை நான் வெற்றியாளர் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு அறிஞர் உலக வரலாற்றில் தாக்கங்களை ஏற்படுத்திய 100 பேரை தேர்ந்தெடுத்தார். அதற்கு அவர் வைத்துக்கொண்ட அளவுகோல் என்ன தெரியுமா? அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் வைத்துக்கொண்ட அளவுகோல், வரலாற்றில் தாக்கங்களை ஏற்படுத்தியவர்கள் ஒரு அளவுகோல், மனிதர்களுடைய அன்றாட வாழ்வில் தாக்கங்களை ஏற்படுத்தியவர்கள். வரலாற்றில் தாக்கங்களை ஏற்படுத்தியவர், மனிதர்களுடைய அன்றாட வாழ்வில் தாக்கங்களை ஏற்படுத்தியவர் என்று ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டார். ஆகவே இப்படி இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையிலே ஒரு தாக்கத்தை சமுதாயத்திலே நாம் ஏற்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொன்ன காமராஜர், பில் கேட்டு இவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, நான் சாதாரண ஆளு, என்னைக்கு ஏதாவது சொல்லுங்க. ஒவ்வொருவரும் வெற்றியாளராக ஆக முடியும். ஒவ்வொருவரும் வெற்றியாளராக ஆக முடியும். ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது. உங்களால் மனித சமுதாயத்திற்கு சேவையாற்ற முடியும்.
ஒரு 2 பேர் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். படிப்பு வாசனை இல்லாத கணவனும் மனைவியும் கழிப்பறைகளை சுத்தம் செய்து அதில் கிடைத்த பணத்தை ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்கிறார்கள். கழிப்பறையை சுத்தம் செய்து அதில் கிடைத்த பணத்தை ஏழை மாணவர்களுக்கு கொடுத்து உதவித்தொகை கொடுக்கிறார்கள். சாதாரண ஆளு, பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொருவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். தான் பெற்ற ஓய்வு தொகை ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுக்கிறார். அவருடைய கிராஜுவிட்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். சாதாரண ஒரு மனிதர். இன்னொருவர் ஊரில் குளம் வெட்டணும்ப்பா, மழை காலத்தில் மழை வந்தால் அப்படியே போயிடுது, குளத்தை வெட்டினா கொஞ்சம் தண்ணீர் தேங்கும், நிலத்தடி நீர் பெறும், எல்லாரும் வாங்க குளத்தை வெட்டுவோன்றார். ஒரு வய வந்தான் இல்லை, வந்தா வாங்க வராட்டா போங்க என்று சொல்லி இவராக மண்வெட்டி எடுத்துக்கொண்டு குளத்தை நிறைத்து முடித்தார். இவர் வெற்றியாளர் இல்லையா இவர்? இன்னொருவர் அந்த ஊரிலே ஒரு மலை, அந்த மலையை தாண்டி இன்னொரு ஊருக்கு செல்வதற்கு பல மைல்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. இவர் சொல்ல எல்லாரும் வாங்கப்பா நம்ம உடப்போம், அந்த குகையை போட்டு போயிட்டா பல மைல் தூரம் நமக்கு மிச்சமாகும் என்று. ஒருத்தரும் வரல, இவரே தனியாக ஆரம்பிக்கிறார் வேலையை முடித்து கொடுத்தார். ஆக இவையெல்லாம் சாதாரண மனிதர்கள் செய்திருக்கின்ற சாதனைகள். இது நான் உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். அன்றாட பத்திரிகைகளில் பல சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய சேவைகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இது எல்லோராலும் செய்ய முடிந்தது. உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு என்று ஒரு பாடல். ஆகவே இந்த பணியை ஒவ்வொருத்தரும் யோசிங்க, உங்களால் ஒன்று முடியும், ஏன் முடியாது? நபிகள் நாயகம் ஒரு கருத்து சொன்னார். உங்கள் உடம்பின் ஒவ்வொரு நாளும் உங்கள் உடம்பின் ஒவ்வொரு உறுப்பும் ஏதாவது ஒரு நன்மையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு உறுப்பும். அது எப்படியா முடியும்? 24 மணி நேரம் ஏதாவது நன்மையை செய்து முடியுமா? இது அவரே விளக்கம் கொடுத்தார். ஒரு ஆளை பார்த்து அன்பாக சிரிப்பது ஒரு தர்மம், ஒரு ஆளை பார்த்து அன்பாக சிரிப்பது ஒரு தர்மம், தெருவிலே கிடக்கும் தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவதும் ஒரு தர்மம், பாதை தெரியாதவர்களுக்கு பாதையை காண்பிப்பதும் ஒரு தர்மம், வாகனத்தை கொடுத்து உதவுவதும் தர்மம், வாகனத்தில் அவர்களை ஏற்றிக்கொள்வதும் ஒரு தர்மம், சண்டையிடுகின்ற 2 பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதும் ஒரு தர்மம். இதெல்லாம் செய்யலாம் இல்லை? அன்றாடம் செய்ய முடியாதா என்ன? அடுத்த வீட்டு சண்டை நடந்தா கதவை திறந்து வச்சுட்டு வேடிக்கை பார்க்காதப்பா, ஏதாவது போய் செய். ஆக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நன்மையை செய்யலாம், ஒரு நன்மை செய்து கொண்டே இருக்கலாம். ஆகவே நான் இந்த 2 பேர்களைத்தான் வெற்றியாளர் பட்டியல் நான் சேர்க்க விரும்புகிறேன். ஒன்று, தன்னைத்தானே வெற்றி கொண்டவர்கள், தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்கள், ஆன்மாவை தூய்மைப்படுத்தியவர்கள், தீமைகள் தன்னை பாதுகாத்துக் கொண்டவர்கள், மனத்துக்கண் மாசுவலான ஆனவர்கள், இவர்கள் வெற்றியில பட்டியலில் முதல் பட்டியலில் வருகிறார்கள். இரண்டாவதாக மனித சமுதாயத்திற்கு சேவையாற்றியவர்கள் 2வது பட்டியலில் வருகிறார்கள். அடுத்து இந்த வெற்றியை அடைவதற்கு என்ன தேவை, என்ன தலைப்பு, வெற்றி படிகள் என்று போட்டிருக்கு. ஆக படிகளை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டும். முதலாவதாக வாழ்க்கையின் லட்சியம் இதுதான் வச்சுக்கிட்டு, நான் சொன்ன இந்த 2 தான் வாழ்க்கையின் லட்சியம். அப்படின்னா பணம் சம்பாதிக்க போகக்கூடாதா? பணம் சம்பாதிங்க. பணம் சம்பாதிப்பது எதற்காக இருக்க வேண்டும் என்றால், இந்த பணியை செய்வதற்கு பணமும் தேவை, இந்த சமூக சேவை செய்வதற்கு பணமும் தேவை, உலகத்தில் கண்ணியமாக சுயமரியாதையோடு வாழ்வதற்கு பணம் தேவை. அதற்காக நான் பணம் சேர்க்கிறேன். பணம் அல்ல என்னுடைய லட்சியம். என்னுடைய தேவைகளுக்காக நான் பணத்தை தேடுகிறேன் என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் அதை வாழ்க்கையினுடைய லட்சியமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ லட்சியங்கள், இது ஒன்றாக அல்ல. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். மக்களுக்கு சேவையாற்றுவதுதான் என்னுடைய லட்சியம், உத்தமனாக வாழ்வதுதான் என்னுடைய லட்சியம் என்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க, முடிந்தவரை செய்ய வேண்டும். இந்த முடிந்தவரை என்பதற்கு 2 பொருள் இருக்கிறது. உங்கள் சக்திக்கு அதிகமாகவும் செய்யாதீங்க, உங்கள் சக்தியை குறைவாகவும் செய்யாதீங்க. உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம், அதே சமயத்தில் உங்களால் முடிந்த அளவை விட குறைவாக செய்ய வேண்டாம். ஆக எவ்வளோ முடியும் கேட்டுக்கொள். எவ்வளோ பணம் என்னாலே தர்மமாக கொடுக்க முடியும், அறக்காரியங்களுக்காக கொடுக்க முடியும், எவ்வளவு நேரத்தை என்னால் தர முடியும், இதை நீங்களே யோசித்து முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக இந்த லட்சியத்தில் உறுதியாக நிலைகுலையாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் பல வகையான உங்களை இந்த லட்சியத்திலிருந்து தள்ளிவிடக்கூடிய பல்வேறு வகையான சோதனைகள் உங்களுக்கு வரும், ஆசை வார்த்தைகள் வரும், அச்சுறுத்தல்கள் வரும். சாம தான தண்ட வேதம் என்று சொல்கிறார்கள். சாம வேத தானம் தண்டம் என்ற எல்லாம் உங்களுக்கு வரும்.
ஆக இவற்றையெல்லாம் தாண்டி வர வேண்டும். வள்ளுவன் சொல்வதைப் போல இடைக்கண் முறித்தார் பலர், அதுபோல நீங்கள் ஆகிவிடக்கூடாது. இடைக்கண் முறித்தார் பலர் என்பது போல நீங்கள் ஆகிவிடக்கூடாது. தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுங்கள். தோல்விகள் எச்சரிக்கை மணிகள், அதை கண்டு நீங்கள் தோண்டு விடாதீர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரத்தை கண்டுபிடிச்சார். பல தோல்விகள் அவருக்கு, கடைசியாக கண்டுபிடிச்சார். இந்த உலோகம்தான் மின்சாரத்திற்கு ஏற்றது என்று. அப்போது அவர் சொன்னார், நான் ஒன்றும் தோல்வி அடைந்து விடவில்லை, இதற்கு முன்னர் பல உலோகங்களை உபயோகப்படுத்தினேன், அவையெல்லாம் மின்சாரத்திற்கு லாயக்கற்றவை என்று கண்டுபிடித்திருக்கிறேனே, அதுவே வெற்றிதானே, அதுவே வெற்றிதானே என்று சொன்னார். ஆகவே எல்லாரும் அந்த தடைகளை தாண்டித்தான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அதுபோலவே தான் அது பொது வாழ்க்கையிலும் அப்படித்தான். சமூக போராளிகளும் இப்படிப்பட்ட தடைகளை தாண்டித்தான் அவர்கள் வர வேண்டும். விமர்சனங்களுக்கு உள்ளாகித்தான் ஆக வேண்டும். பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டாலே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு யாரும் இருக்க முடியாது. ஆக அதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதில் ரெண்டு வகையான விமர்சனம் இருக்கு, கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ரெண்டு இருக்கு. ஆரோக்கியமான விமர்சனங்கள், அழிக்கும் விமர்சனங்கள். அதை பகுத்தறிந்து பார்க்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த வெற்றியை, எல்லா பிரச்சனைகளிலும் வெற்றியை நம்முடைய வாழ்நாளிலேயே பார்த்துவிட முடியாது. இப்போ சுதந்திரத்துக்காக போராடினாங்களே, எத்தனை பேர் அந்த வெற்றியை அவர்கள் பார்க்கவே இல்லை, தங்கள் வாழ்நாளிலே பார்க்காமலே போய்விட்டார்கள். இன்றைக்கு மதுவுக்காக குரல் கொடுத்தோம், போராடினோம், இன்னும் மது ஒழியவில்லை என்றால் ஒரு நாள் ஒழியும். ஆகவே விளைவுகளை பற்றி நாம் கவலைப்படாமல், என்றால் ஒரு நாள் வெற்றி பெறும் என்று நாம் விதைகளை விதைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தோடு எடுத்துக்கொண்ட துறையில் முழு கவனம். எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கு, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்னா ஒரு நிலை வெற்றி பெற முடியாது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் என்று சொல்வதைப் போல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கால் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே அடக்க முடியாது. ஒரு அறிஞர் சொன்னார், ஒரு துறையில் நீங்கள் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 10,000 மணி நேரம் நீங்கள் படிக்க வேண்டும். 10,000 மணி நேரம் படித்தால்தான் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் நிபுணத்துவம் அடைய முடியும். இதை நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட 7 வருஷம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் நிபுணத்துவம் அடைவதற்கு 7 வருடங்கள் ஆகும். ஆகவே எந்த துறையை தேர்ந்தெடுத்தோமோ அதில் வி மஸ்ட் பி an expert. அதை முழுசாக அறியணும். மேம்போக்காக பேசுவது, நுனிப்புல் மேய்வது, இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆழமாக அதற்குள் செல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நீதியான வழிமுறைகளை, சரியான வழிமுறைகளைத்தான் கையாள வேண்டும். போராட்டம் வெற்றி பெறும் என்பதற்காக தவறான வழிமுறைகளை கையாள்வது, என்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்று ஒரு கருத்து உண்டு, மிச்சியாவெல்லியினுடைய கருத்து. நோக்கம் நல்லதாக இருந்தால் போதும், அதை அடைகின்ற வழிமுறைகள் எப்படியும் இருக்கலாம் என்பது தவறான கருத்து. ஆகவே நீதிக்காக போராடுபவர்கள் நீதியான வழிமுறைகளைத்தான் அவர்கள் கையாள வேண்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சொல்வதைப் போல அற வழியில் நின்றுதான் நாம் போராட வேண்டுமே தவிர ஒருபோதும் தவறான பாதையிலே செல்லக்கூடாது. நன்மையை கொண்டே தீமையை தடுக்க வேண்டும். தீமையை கொண்டு தீமையை தடுக்க முடியாது. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வாகாது. ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதம் தீர்வாக முடியாது. ஒரு பயங்கரவாதத்திற்கு இன்னொரு பயங்கரவாதம் தீர்வாக முடியாது. ஆகவே நாம் கையாளுகின்ற வழிமுறைகள் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். ஆக இந்த வழிமுறைகளை நாம் கையாளுகின்ற போதுதான் வெற்றியை காண முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே வெற்றியாளர்கள் என்று நான் குறிப்பிட விரும்புவது இந்த பண்புகளை கொண்டவர்கள். ஆகவே ரெண்டாக பிரிச்சிருக்கேன், சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் என்று ரெண்டாக பிரிச்சிருக்கேன். பல பேர் சாதனையாளராக இருக்கிறார்கள், ஆனால் வெற்றியாளர்களாக இல்லை. அவர்கள் தங்களுடைய திறமைகளையும் ஆற்றல்களையும் சமுதாயத்திற்காக பயன்படுத்தி தங்களையும் நல்ல மனிதர்களாக மாற்றிக்கொள்கின்ற போது அவர்கள் சாதனையாளர்கள். ஒரே ஒரு அளவுகோல் தான், நீங்கள் இறந்த பிறகு உங்களை பற்றி பேசுவாங்களா? இறந்த பிறகு நீங்கள் பேசப்படுகின்ற ஒரு மனிதராக இருப்பீர்களா? உலகம் பூரா பேச வேண்டாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லட்டும், நல்ல மனுஷன்யா, இவன் போயிருக்கப்படாது, இவன் இருந்தா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பான், இவன் இருந்தா இந்த ஏழைக்கு உதவி இருப்பான் என்று சொல்ல வேண்டும். மாறாக எப்போ போக வேண்டியவன் இப்போ தான் போயிருக்கான், அப்பவே போயிருக்கான் என்று சொல்லும்படியாக உங்கள் வாழ்க்கை அமைந்து விட்டால் நீங்கள் தோல்வியடைந்தவர்கள். ஆகவே ஏதாவது ஒரு நன்மையை செய்ய முதலாவதாக உங்கள் உள்ளத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் நல்லவனாக இருக்கிறேனா? என்னிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன?
பொறாமை இருக்கிறதா, ஆணவம் இருக்கிறதா, பதவி ஆசை இருக்கிறதா, புகழாசை இருக்கிறதா கேட்டுக்கொள்ளுங்கள். சுய சோதனை செய்து உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறேன்? இந்த சமுதாயம் என்னை வளர்த்தது. இந்த சமுதாயம் கிட்ட பணத்திலே நான் கல்வி கற்றேன், உயர்ந்தேன். நான் திருப்பி என்ன கொடுத்திருக்கிறேன் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை சமுதாயத்திற்கு நீங்கள் திருப்பி தாருங்கள். ஆக முடிந்தவரை செய்யுங்கள். பாரதியினுடைய பாடல், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல்லாரொளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். ஏதாவது ஒன்று செய்ப்பா, பணம் இருந்தால் பணத்தை கொடு, பணத்தை கொடுக்க முடியலன்னா வாயால் உதவு, நாவினால் ஏதாவது செய், அதுவும் செய்ய முடியவென்றால் உழைப்பை கொடு. இப்படி ஒவ்வொருவரும், நாட்டிலே உள்ள ஒவ்வொருவரும் இவ்வாறு சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் இந்த நாட்டினுடைய தலைவிதி மாறிவிடாதா என்ன? ஆகவே அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இறைவனிடத்திலும் நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தல் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நிகழ்ச்சி குறித்த உங்களது எண்ணங்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மானுட வசந்தம், கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன், சென்னை, IFT வளாகம், 138 பெரம்பூர் நெடுஞ்சாலை, சென்னை 6,12,000.